ஹalleluya. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம ஒரு வேலி போட போகிறோம். நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு வேலி போட போகிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலி போட போகிறோம். வீட்டு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லலாம். நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம ஒரு பெரிய வேலி போட போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ காலத்தில் சாத்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கான்றது நமக்கே தெரியல. நம்ம பெட்ரூமில் இருக்கான், நம்ம கிச்சனில் இருக்கான், நம்ம அதாவது பால்கனியில் இருக்கான், ஃப்ரண்ட் ரூமில் இருக்கான். அவன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். அது நமக்கு தெரியாது. எப்போ சண்டை வரும்னு நமக்கு தெரியுதா? எப்போ போட்டி நம்ம குடும்பத்தில் எதுவும் திடீர்னு எதுவும் ஆகுதுன்னு தெரியுதா? அவன் கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வேலி கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வேலி கட்டுறதுக்கு முதல்ல ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி வேலி கட்டணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். இப்போ கல்லும் மண்ணும் அந்த இடத்துல கொட்டி கிடக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணணும். அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், மன்னிக்காத தன்மை, அன்பு இல்லாத தன்மை, பொறுமை இல்லாத தன்மை, பொறாமை, இவை எல்லாவற்றையும் முதல்ல நமக்குள்ளே இருந்து எடுத்து போடணும். கற்களை பொறுக்கி போடுவது போல, குப்பையை அகற்றுவது போல நாம் நம் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் குப்பைகளையும் தேவையில்லாத தேவனுக்கு அருவருப்பான காரியங்களையும் நம் இதயத்திலிருந்து முதல்ல எல்லாத்தையும் புறக்கி நம்ம வெளியே போட்டுறணும். போட்டுட்டு வசனங்களினால் தான் நம்ம வேலி கட்ட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியமே வசனம். அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்னு வேதத்தில் வருது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, பிரச்சனைகள்லேருந்து, குடும்ப பிரிவினைகள்லேருந்து, தோல்வியிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குவது சத்தியம். சத்தியம்ன்றது மிக மிக அவசியம் பிரியமானவர்களே. பரிசுத்த வேதாகம் கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்த ஒரு பாக்கியம். ஆதியில் ஆண்டவர் மோசே மூலமாக கல்லில் தன் விரல்களால் எழுதினார். ஒரு கல்லில் தேவனுடைய விரலை கொண்டு ஒரு கல்லில் எழுதுறார் 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளை இன்றைக்கு உங்கள் 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? என்னைக்கு குழந்தை ரைம்ஸ் பாட ஆரம்பிக்குதோ அன்றைக்கு இந்த 10 கற்பனைகளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருந்தா நீங்கள் பெஸ்ட்டு. உங்கள் வீட்டுக்கு வேலி போட்டீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வேலி போட்டிருக்கீங்க. சாத்தான் தொடாது. வசனங்கள் உள்ளத்தில் நிரம்பினா சாத்தான் தொடாது, பயப்படும். வசனத்துக்கு தான் டச் பண்ண. ஏன்னா தொட்டா நெருப்பை தொட்ட மாதிரி எரிஞ்சிரும். பிசாசு எரிஞ்சிரும். பிசாசனோட கை கருகி போயிடும். நம் வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆண்டவர் சொல்றார்ல, நான் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிவிட்டான். அக்கினியினால், வசனம்ன்றது அக்கினி போல அபிஷேகம். ஜலத்தினாலும் நம்ம அதாவது அபிஷேகம் அப்படின்றது இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது தான் நமக்கு வரும். அப்போ இந்த உள்ளத்துக்குள்ள நம் வசனங்களை எழுதும் போது அதுதான் நம் குடும்பத்துக்கு நம்ம வேலி போடுறோம். உள்ளத்தில் வசனம் இருக்கணும், கல்லை நட்டணும், அதுக்கப்புறம் கம்பி கட்டணும், அதுக்கு ஒரு கதவு போடணும் இல்லையா? இது எல்லாம் வசனத்தை உள்ளத்தில் எழுதணும், துதிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த காரியங்களை நாம் செய்யும்போது பிசாசுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு எல்லையை போட்டுட்டோம், சுற்றி வேலி அடைச்சிட்டோம் நம்ம குடும்பத்தை. அது உள்ளே வர முடியாது. அது என்ன செய்யுமா? காற்று போகிறதுக்கு கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதுக்குள்ளே வந்துருமா. எங்கள் பாஸ்டர் சொன்னார், உங்கள் 2 கையை இங்கே நெருக்கி நீங்கள் இப்படி வச்சுக்கிங்க, அதுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி ஓட்டைக்குள்ளே எப்படி காற்று போகுதோ அதுபோல் பிசாசு குடும்பத்துக்குள்ளே எப்படி வருவான்னா, எப்படான்னு காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு சின்ன இடம் கிடச்சதுன்னா, கேப் கிடச்சதுன்னா போதும், உள்ளே வந்துடுவான். அவன் உள்ளே வந்துட்டானா அவனை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம்னார். அதனால் உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் மனதை இருதயத்தை வசனங்களினால் காத்துக்கொள்ளுங்கள். ஜெபத்திலும் தேவனை துதிப்பதிலும் நீங்கள் அமர்ந்திருங்கள். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேலி. சாத்தான் வர முடியாது.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த பயனுள்ள ஒரு வேலையை நம் குடும்பத்துக்கு போடுவோமா? நிச்சயமாக. இதுதான் நமக்கு பிரயோஜனம். மற்றபடி நம்மளை அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரே, ஒருவன் அதாவது கர்த்தர் வீட்டை காவாவிட்டால் காவலாளி விழித்திருப்பது விருதான்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் தானே நம்மளை காப்பாற்றணும் இல்லையா? அப்போ பிசாசு உள்ளே வரக்கூடாது, ஆண்டவர் தான் காப்பாற்றணும்னா தேவனை நம்ம தேடணும்ல. தேவனை தேடுறது அவருடைய வசனங்கள் தான், வார்த்தை. என்னைக்கு அதை நேசிக்கிறோமோ, அவர் விரல்களினால் எழுதி கொடுத்த அந்த சத்தியத்தை நாம் நேசித்து அதற்கு கீழ்ப்படுகிறோமோ, நம்ம அதை வாசிக்கும் போதே ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார், நம்மளை வழி நடத்துவார். கவலைப்பட வேண்டாம், அதுக்காக நமக்கு பிரயாசப்படவே வேண்டாம். அவரே அழகாக நடத்துவார். சத்தியத்துக்கு முதல்ல இடம் கொடுங்க, அழகாக என்ன செய்யும், எல்லாமே நடக்கும். அதனால மட்டும்தான் சாத்தான் சத்தியத்தை படிக்க விடாமல் உள்ள நம்மளை வச்சுருப்பான். நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. இந்த வாரம் ஒரு வாலிப பையன் வந்துட்டு கையில் என்ன வச்சுருக்கான் தெரியுமா? பைபிள் வச்சுருக்கான். பைபிள் வச்சுட்டு வந்துட்டு, அம்மா எனக்கு வந்து என்னோடய பரிசுத்தத்தை எனக்கு காத்துக்கிட முடியல, பைபிள் அப்படி சொல்லி சாத்தா என்னை ரொம்ப போராட்டத்தை கொண்டு வரான்னு சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், கையில் பைபிளை வச்சுருக்கியப்பா, அது வெளியிலேருந்து பிரயோஜனம் இல்லை, உன் உள்ளத்துக்குள்ளே நீ அதை வச்சுக்கிட்டேன்னா சாத்தா எப்படி வருவான், கிரியை செய்வான். சரி, நீ உள்ளுக்குள்ளே பைபிளை வைக்கணும், என்ன படிக்க முடியலம்மா. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கிற? ஒரு அதிகாரமா? அந்த அப்போ நீ ஒரு இட்லி மட்டும் சாப்பிடுப்பா, நீ என்ன கொஞ்ச நாள் கழிச்சு நீ செத்தே போயிடுவா. அது மாதிரி தான் இப்போ நீ செத்து போய் கிடக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போய் கிடக்கையே. அப்போ பிசாசு ஒன்று மேற்கொள்ளாமல் என்ன செய்வான்? நீ படுத்திருக்க, உன் மேலே ஏறி அவன் உட்காடுறான். அப்போ நீ என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். அப்போ எப்படி? பலக்கட்டு, வசனத்தினால ஒன்று பலக்கட்டு. அடுத்த வாரம் நீ வரும்போது ஒரு நாளைக்கு நீ ஆதி ஆகமத்தை எடுத்தால் ஆதி ஆகமம் முடிச்சிருக்கணும், யாத்திராகமம் எடுத்தால் அதை முடிச்சிருக்கணும், எண்ணாகமம் எடுத்தால் அதை முடிச்சிருக்கணும். இப்படி நீ இடைவிடாமல் படிக்கணும், ஜெபம் பண்ணி படி. எப்படியெல்லாம் படிக்கணும்னு கேட்டான். அது உன்னோட விருப்ப படிப்பா. சிலர் முழங்காலில் படிப்பாங்க, சிலர் வந்து ஆண்டவர்கிட்ட பொறுத்தனையோடு படிப்பாங்க. அது ஒன்று ஆவியானவர் எப்படி வர்றா. ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருள்களின் கண்களுக்கு விளங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு தாவீதை போல ஜெபம் பண்ணிட்டு நீ படி. நிச்சயமாக தூக்கம் வராது, இது வராது, பிசாசு ஓடி போயிடுவான். அடுத்த வாரம் வந்து நீ எனக்கு எவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லணும்னு கட்டாயம் நான் வரேம்மான்னு சொல்லிட்டு போயிருக்கான். பிரியமானவர்களே, சாத்தானை விரட்டுவதற்கு, வேலி போடுவதற்கு ஒரே காரியம் இதுதான். வேதத்தை நாம் இந்த சாத்தானுக்கு வேலி போடுறதுக்கு நமக்கு ஒரே வழி, சத்தியத்தை உள்ளத்தில் எழுதுறது தான். நிச்சயமாக அவை உள்ளே வர முடியாது. எத்தனை வசனங்கள் உங்கள் குழந்தைங்க உள்ளத்தில் எவ்வளோ வசனங்கள் கிரியை செய்தோ அவ்வளோ உங்கள் வாலிப பிள்ளைகளாய் வரும்போது பிசாசு தொட முடியாது. உண்மையாக நான் சொல்லுகிறேன். உள்ளுக்குள்ளே நிறையா பேர் படிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேதத்தை வாசிக்கிறதுக்கு, வேதத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்து பாருங்கள், சாத்தான் உங்கள் பிள்ளைகளை தொடமாட்டான். நீங்கள் அழகாய் வேலி போட்டிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. வசனங்களினால் வேலி அடைப்போமா? காட் பிளஸ் யூ.